அப்பதான் மத்தவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சுந்தரவள்ளி, இப்ப எதுக்காக அதை பத்தியே பேசிட்டு இருக்க? அடுத்த கல்யாண ஏற்பாடு என்ன பண்ணலாம்னு பேசலாமே. கரெக்ட் தானே. அண்ணே, இந்த இன்விடேஷன் அடிக்கிற இடத்துல இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இன்விடேஷன்ல எல்லார் பேரையும் போடணும் இல்லையா? சோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க அதையும் கூட போடணும். அதுக்கு தான் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க. மாதவி, நீ ஒண்ணு பண்ணு. ஆமா, நீ அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதி கொடுத்துறியா? நான் பண்ணிடுறேம்மா, உடனே ரெடி பண்ணிடுறேன். ஓகே. முன்பு பெருங்குடி குப்பை கிடங்கில் கண்டுபிடிக்கப்பட்ட இளம் பெண்ணின் சடலம் பற்றி தீவிர விசாரணை நடந்து வருகிறது. போலீசார் இளம்பெண் கொண்டு வந்த லக்கேஜ் பேக்கை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலிருந்து நிச்சயம் முக்கியமான தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். டேய், என்ன விளையாடுறியா? நான் என் கண்ணால பார்த்தனே. டேய், ஒரு பெரிய டிராவல் பேக்டா. அங்க கடையில வாங்கி நீ ஆட்டோல ஏறி போனியே, நான் பார்த்தேன்டா. இத நான் இங்க வாங்கின பேக் கிடையாது. இது யுஎஸ்ல இருந்து கொண்டு வந்த பேக். இதுவா? விசாரணை தீவிரமாக நடப்பதாகவும் நிச்சயம் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். ரஞ்சித், என்ன பண்ற? முதல்ல அதை ஆஃப் பண்ண. பாவம், சுந்தரவல்லியும் மாதவியும் இப்பதான் அந்த பொண்ணு ஞாபகத்துல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நீ அதையே ஞாபகப்படுத்தாத. ஆஃப் பண்ண. சாரிமா. மா, நான் போய் பேப்பர் பென் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாரோட டீடைலையும் இப்பவே எழுத ஆரம்பிச்சிடலாம். போ. முதல்ல அதை பண்ணு. இத பாரு, வரும்போது ஹரிதாவையும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சார், இந்த பங்களாவில் தான் இருக்கீங்களா சார்? சார், இது பங்களாலாம் ஒன்றும் இல்லை, ஸ்மால் ஹவுஸ். வாங்க சார். டே மச்சான், டே வந்துட்டாருடா, சார் வந்துட்டாரு. இப்பதான் வந்தாரு மச்சான். வா ஹரிதா. வேடிக்கை பார்க்க நான் ரெடி. மாது உட்காருங்க. எனக்கா? தேங்க் யூ. நீ இங்க வந்துட்டியா? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பேர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அண்ணி, ரஞ்சித் பேர் பின்னாடி வெறும் எம்பிஏன்னு போடக்கூடாது. அப்புறம் எம்பிஏ ஹார்வர்ட்னு போடணும். அவன் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சவன். ஓ அப்படியா? அப்படின்னா நீயே கரெக்டா எழுது. இல்லடா, இனிமே தான்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் அவரை கூட்டு போய் நந்தினிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பை பை. பாய்டா. சார் 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 சார். Hi, hello everybody. Very good morning sir. Have a great day. Very sorry. Sir. தெரியாது. வெல்கம் பத்து Sir, students நீங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, நோ சார். இவங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல சார். These are low class people. நாம போக வேண்டியது upper class. கம் சார், வாங்க சார். சூர்யா, ஒரு நிமிஷம். யா, வாட்? உன்னோட பேருக்கு பின்னாடி எம்பிஏ தானே போடணும். வேற ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கியா? வை அங்கிள். ஏய், கல்யாண பத்திரிக்கையில எல்லார் பேரும் போடணும்ல. அந்த பேருக்கு பின்னாடி டிகிரி போட வேண்டாமா? அதுக்கு தான் கேக்குறாரு. வெறும் எம்பிஏன்னு போட்டா போதும் அங்கிள். அங்கிள், எம்பிஏ ஃப்ரம் இந்தியா. டாடி, இவன் பேருக்கு பின்னாடி எம்பிஏன்னு போட்டுடலாம். இவன் கட்டிட்டு வந்திருக்கானே ஒண்ணு, அவ பேருக்கு பின்னாடி என்ன டிகிரி போடுறதுன்னு கேட்டு சொல்லுங்க. பிராக்கெட்ல +2 போட்டுடலாமா, இல்ல +2 ஃபெயில்னு போடலாமா? ஹே சூர்யா, உன் பொண்டாட்டி +2 பாஸா ஃபெயிலா? ஹரிதா, நீ பேசாம இருக்க மாட்டியா? நோ டாடி, இவன் எவ்வளவு பெரிய பிளண்டர் பண்ணிருக்கான்னு இவனுக்கு தெரிய வேண்டாமா? இந்த வீட்ல எல்லார் பேருக்கு பின்னாடியும் டிகிரி போட முடியும். இதோ இவன் வைஃப் பேர் பின்னாடி என்னத்த டாடி போட முடியும்? அவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது உரைக்க வேண்டாமா? இத பாரு,
நீ எல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா? இத பார், இவர் யார் தெரியுமா? இங்கிலீஷ் டீச்சர். என் பொண்டாட்டிக்கு இன்னில இருந்து கிளாஸ் எடுக்க போறாரு. நந்தினி படிக்க போறான். வெயிட் பண்ண, கூடிய சீக்கிரமே ஓன் கூட அவ இங்கிலீஷ்ல பேசுவான். பாப்போம் 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 பாப்போம். உன் வைஃப் என் கூட இங்கிலீஷ்ல பேச போறாளா? என்னோட இங்கிலீஷ் வெறும் நார்மல் இங்கிலீஷ் இல்ல சூர்யா, இட்ஸ் an அமெரிக்கன் இங்கிலீஷ். நீ கூட்டிட்டு வந்திருக்கே ஒரு டீச்சர், இவராலே என் கூட இங்கிலீஷ்ல பேச முடியாது. நீதான் ஓவரா திமிரு புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க, புரியுதா? நானா? கூடிய சீக்கிரம் நந்தினி அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ், டெக்சன் ஸ்லாங்னு எல்லாம் பேசதான் போறா. கம் ஆன் சூர்யா, உன்னால இப்படி சிரிக்காம பேச முடியுது? ஓஹோ, குழந்தையா இருந்தா மண்ணை பத்தி சொல்லி கொடுக்கலாம், ஒரு மண்ணுக்கு எப்படி சொல்லி கொடுக்க முடியும் சொல்லு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், புரியுதா? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட பொண்டாட்டி நந்தினி ஒரு மண்ணு தானே, அவ பேருக்கு பின்னாடி நீ ஒண்ணு போட்டு வச்சிருக்கியே CEO-ன்னு, அதுக்கு கூட அர்த்தம் தெரியாத மண்ணு தான் அவ. மண்ணுக்கு யாரும் கத்து கொடுக்க முடியாதுதான். ஏன்னா மண்ணுக்கு உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அந்த மண்ணு தான் இந்த உலகம், மண்ணு தான் உயிர். எந்த விதைய போட்டாலும் விளைய வச்சு கொடுக்கறது இதே மண்ணு தான். யாரு கையால தண்ணி ஊத்துனாலும் அத உறிஞ்சி செடி கொடிய முளைக்க வைக்கிறதும் அதே மண்ணு தான். மண் இல்லனா மரமும் இல்ல, செடியும் இல்ல, நீயும் இல்ல, நானும் இல்ல, ஏன் இந்த உலகம் கூட இல்ல, புரியுதா? அத முதல்ல உன் மர மண்டையில ஏத்திக்க. வாவ் வாவ் வாவ், என்ன டயலாக் சூர்யா! நீ இந்த டயலாக் எல்லாம் சினிமால பேசுனேன்னு வெச்சுக்கோ, சூப்பரா எடுபடும். ஓஹோ, பட் நாட் a real life சூர்யா. ஒரு மண்ணை மரமாக்கலான்னு நம்புறியே, இதுக்கு பேரு தான் உன்னோட மூட நம்பிக்கை. இன்னும் சிரி, நல்லா சிரி. சிரிப்ப